ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தங்களை தந்தவர் ஒரு நாளும் நம்ம மறப்பதில்லை. நம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்து நமக்கு வழிகாட்டி நடத்திடுவார். அதான் மத்தேயு 28:20 சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கவலைப்படாதிருங்க, என் கூட அவர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரட்டும். எல்லாருமே கடந்து போய் விடுவார்கள். வயசு கடந்து போகும், வாய்ஸ் கடந்து போகும், பணம் கடந்து போகும், பொன்னாசை எல்லாம் போயிடும், பொருளாசை மண்ணா எல்லாம் போச்சு, ஒன்னும் இல்லை. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் 31:8 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சில நேரங்களில் கர்த்தர் பொறுமையா இருக்கிறார்னு சொன்ன உடனே கைவிட்டார்னு நினைச்சிடறோம் இல்லைங்களா? ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அதான் தவறான முடிவு. திடீர்னு பண்ண ஜபத்துக்கு பதில் வரலன்னு வைங்களேன், கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்றாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான், விட்டுருங்க. ஏனென்றால் கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர், உன்னோடு இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. இந்த வார்த்தையை முதல்ல முழு நிச்சயமா நம்பணும். ஏன் நம்பணும்னா, என்னாகும் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அதை முதல்ல தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். உங்களுக்கு தெரியுமாங்க, மத்தேயு 5:18 சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ண ஒரு வார்த்தை அது கூட ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. காரணம் என்னங்க? சங்கீதம் 138:2 சொல்லுகிறது, அவர் வேல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதான் முக்கியம் பாருங்க, வார்த்தை. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் மீது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, அதன் மீது எவ்வளவு நம்பிக்கையா இருக்க வேண்டும் பாருங்க. அதான் உண்மை. காரணம் 19:13 வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்ப நம்மளை நோக்கி வாக்கு தத்தம் வரும்பொழுது அதை உறுதியாய் உண்மையாய் பிடித்து கொள்ள வேண்டும். சிலர்லாம் 1ஆம் தேதி போய் வாக்கு தத்தம் எடுப்பாங்க, நல்லதா தேடி எடுக்கிறது இல்லையா? பார்த்து நல்லதா கொடுங்க. 35,66,480 எழுத்தும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அனைத்துமே நல்ல வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அது வாக்கு தத்தம் எனக்காய் உங்களுக்காக எழுதப்பட்டது. நீங்கள் மேன்மையடைய, ஆசீர்வதிக்கப்பட, சுகமாய் வாழ, சாட்சியாய் வாழ, சரித்திரம் படைக்க. ஹல்லேலூயா. சோர்ந்து சுருங்கி போக அல்ல. பரிசுத்த வேதாகம் வாசித்து நேசித்து பார், நேசித்து வாசித்து பார், வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு தத்தம் கொடுத்தவர் உன்னை மறப்பதே இல்லை, உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. தயவு செய்து தவறான முடிவு எடுத்து விடக்கூடாது. என்னை மறந்திருப்பாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ என்று உடனடியாய் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாது. காரணம், உன் நம்பிக்கை கர்த்தரே. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளில வாக்குத்தத்தம் கொடுத்த நீர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, கேட்டுக்கொண்டுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில வாக்குத்தத்தம் முழுமையாய் நிறைவேற்ற தடைகளை முறித்து மாற்றி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனதை செய்ய முடியாது திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.